இங்க ஒரு வயசான தாத்தா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாரு. அவரோட கைய மீன் பிடிக்கிற முள்ளு இருக்கு இல்லையா, அதை வச்சு குத்தி ரத்த வர வச்சு அந்த ரத்தத்தை கடல்ல 2 சொட்டு விடுறாரு. தாத்தாவோட ரத்தம் கடல்ல பட்ட அடுத்த நிமிஷம் கடலுக்குள்ள இருந்த கடற்கண்ணி ரத்த வாடைக்கு அப்படியே மேல வருது. மேல வந்த கடற்கண்ணி தாத்தாவை பார்த்துட்டு, ஆஹா, காலையில இருந்து பட்னியா கிடந்ததுக்கு ஒரு பெருசாவது கிடைச்சது, இந்த பெருசா அப்படியே பிடிக்கிறோம், இன்னைக்கு ருசிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே 8 கட்டையில கர்நாடிக் மியூசிக்ல பாட ஆரம்பிக்குது. அதோட பாட்டை கேட்டு தாத்தாவும் மெய் மறந்து போய் நிக்கும் போது, ஆஹா, பெருசு மயங்கிருச்சு, இதாண்டா கரெக்டான நேரம், இமிடியட்டா கையை கொடுத்து தாத்தாவை கடலுக்குள்ள இழுத்து போடுன்னு நினைச்ச மெர்மெய்ட் ஒரு கையை அப்படியே ஆசையா நீட்ட தாத்தாவும் கடற்கண்ணியை பார்த்த ஏக்கத்துல அப்படியே கையை நீட்டுறாரு. சரி, தாத்தாவை இப்ப கடலுக்குள்ள எடுத்துட்டு போய் சாவடிச்சிருந்தான்னு நினைச்சீங்க, அதான் கிடையாது. கடற்கண்ணி பக்கத்துல வந்ததுமே அதோட கையை லபக்குன்னு பிடிச்ச தாத்தா அவளோட தலையிலே ஒரே அடி. மெர்மெய்ட் அப்படியே கிருகிருன்னு ஆகி மயங்கி கிடக்குமா. அப்படியே மெர்மெய்டை தூக்கி படகுல போடுறாரு. மெர்மெய்டு உயிருக்கு போராடுது. ஆனா கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாத தாத்தா சங்கடமே படாம திரும்ப ஒரு 4 போடு போட்டு மெர்மெய்ட அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் அந்த கடற்கண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த தாத்தா அதை பீஸ் பீஸா வெட்டி தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு சூப் ஒன்று செய்யறாரு. அந்த சூப் ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கிட்டு அவரோட சேர்ல போய் உட்காந்து ரேடியோ ஆன் பண்ணி பாட்டு கேட்கிறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்றாங்க. தாத்தாக்கு ஆக்சுவலி காதே கேட்காது. அதனால தான் கடற்கண்ணி உருகி உருகி 8 கட்டையில பாடினதும் தாத்தாவோட காதலியே விழுந்திருக்காது. கடைசி அவரோட செவிட்டு மிஸ்ர மாட்டிட்டு பாட்டு கேட்கிறாரு. படமும் முடியுது.